தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கருத்து கணிப்பு, மனதை தைரியப்படுத்தி கொண்ட முதலமைச்சர். புதிய கருத்து கணிப்பு, மனதை தைரியப்படுத்தி கொண்ட முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. அனல் பறக்கும் பிரச்சாரம் ஆரம்பித்துள்ளது. வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் இன்று கடைசி நாள். இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகின்றன. தற்பொழுது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த கருத்து கணிப்பை கண்டு முதலமைச்சர் தனது மனதை தைரியப்படுத்தி கொண்டுள்ளார். அதாவது, எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு எதிராக உள்ளது. பிரபல அரசியல் கருத்து கணிப்பு நிபுணர் JVC ஸ்ரீராம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த கருத்து கணிப்பில் ஆளும் கட்சியான திமுக 80 முதல் 99 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது. 80 முதல் 99 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். 131 தொகுதிகள் முதல் 150 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். 131 முதல் 150 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் 2 முதல் 4 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பிரபல அரசியல் கருத்து கணிப்பு நிபுணர் JVC ஸ்ரீராம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு, அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளது. திமுக படுதோல்வி அடையும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. திமுக தலைவருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நடுநிலையாளர்கள் வெளியிட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் திமுகவுக்கு எதிராகவே உள்ளன. திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன.